நிலவு என்பது போல இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முடிந்த அளவுக்கு எந்தெந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமோ முதலமைச்சரின் கவனத்திற்கு நான் கண்டிப்பாக கொண்டு எங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்ம் ஃபார் மோஸ்ட் எய்ம் இஸ் we are going to appoint very soon the vice chancellor. That is our government is a priority. So மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு இதை நான் கொண்டு செல்ல போகிறேன். உங்களுடைய அந்த கரிசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். விரைவில் துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள். ஒன்று, துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்படும் பொழுது நேர்மையான நடைமுறை பின்பற்றப்படும். கடந்த காலங்களைப் போல தவறு நடக்க அனுமதிக்கவே மாட்டோம். தவறு நடக்குவேயானால் அவர்கள் தண்டிக்கப்படுகிறவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள் என்பதுதான் முதல்வர் விஜயனுடைய கனிவான வேண்டும். கடந்த 2026 முதல் முறையாக நாங்கள் அமைச்சரவையில் நானும் என்னுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜேஷ்குமார் அவர்களிடம் இடம்பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்களுக்கு மிக முக்கியமான கட்டளைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக என் துறை மட்டுமல்ல சார், தமிழ்நாட்டில் இருக்கிற முதல்வர் விஜய் சார் அவர்களுடைய இந்த கேபினெட் கிளீன், ஹானஸ்ட், டிரான்ஸ்பரண்ட் ஒரு அரசாங்கமாக செயல்படும் சார். நீங்க யூ பிலீவ் இட் சார், நம்புங்க இதை. ஏன்னா இளைஞர்கள் நடத்துகிற ஒரு அரசாங்கமாக எல்லா யங்ஸ்டர்ஸ் ஆச்சரியமான ஒரு கேபினெட். இதுவரை நீங்க பார்க்காத கேபினெட். 32 வயசு, 37 வயசு, 36 வயசு எல்லா அமைச்சர்கள், 28 வயசு அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இங்க. எல்லாரும் வெரி ஷூட், வெரி ஷார்ப். நான் பார்க்கிறேன். பிகாஸ் நான் ஒரு எம்பியா இருந்தவன், நான் ஒரு பல ஆண்டு காலமா அரசியல் இருந்தவன். எங்க கேபினெட்ல இருக்கிற மினிஸ்டரோட நான் பேசுறேன் சார். ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. டெய்லி டிராவல்ல இருக்காங்க, டெய்லி படிக்கிறாங்க, நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. டெஃபினட்டா எங்க விஜய் சார் அவருடைய கவர்மெண்ட்ல இருக்கிற நாங்க லஞ்சத்தை அறவே ஒழிக்கிறதுக்காக தீர்மானமே நிறைவேற்றிருக்கோம் சார். வருகிற இளைய தலைமுறை, ஒரு தலைமுறை இனி தமிழ்நாட்டில் ஊழல் ஒழிக்கப்பட்டது, தலைமுறை இனி லஞ்சமே வாங்காது என்பதை உணர்வார்கள். இளைய தலைமுறை அவர்களுக்கு நல்ல அரசாங்கம், குட் கவர்னன்ஸ் மிஸ்டர் விஜய் சார் கண்டிப்பா கொடுப்பாங்க. அமைச்சர்கள் நாங்க அவர்களுக்கு ஆதரவாக. சார், மே மாசம் ஜூன் மாசம் இதுக்கு தண்ணியே திறந்து விடலாம். மாதாந்திர தண்ணி தப்பு. யான் திறக்கல கர்நாடகா சண்டை போடுவோம். வாங்க, எங்க போய் சண்டை போடுவோம் சார்? மாண்புமிகு உயர் கல்வித்துறை அமைச்சர் பி விஸ்வநாதன் அவர்கள் இன்று 12ஆம் தேதி அண்ணாமலை யூனிவர்சிட்டி பகுதிகளில் ஆய்வு